வரப்போகும் காலங்கள் மிக கடுமையான காலங்களாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. கண்ணுக்கு எதிரில் தெரியுது. இந்த ஈரானுடைய போர், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய தாக்குதல் பெரிய அளவில் இருக்குங்கிற ஒரு காரணத்தினால நமக்கு பெருமளவில் கச்சா எண்ணெய் ஈரான்லேருந்து வருது, ஈரானை சுற்றியுள்ள நாடுகளிலிருந்து வருகிறது. அதனுடைய வழி ஈரானுடைய அந்த ஹார்முஸ் நீர் வழி தான் நமக்கு வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் மற்ற இடத்துக்கு சுற்றிட்டு வரணும், நம்மளுக்கு கச்சானுடைய விலை அதிகமான விலையில் கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக் அதிகமாக ஆகும். அப்படின்னா அதனுடைய தேவையை நம்ம இந்தியாவில் குறைக்க முடியாது. தொடர்ந்து இது மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அதிகமான காசு கொடுத்து வாங்க வேண்டிய, டாலர் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நம்மளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு பெருமளவில் மிக விரைவாக குறைந்து வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பட்சத்தில் இதை எப்படி நம்ம தாங்கிக்க முடியும் அப்படின்னா, இந்தியாவினுடைய மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பில் முதல் செலவாக கச்சா எண்ணெயுடைய இறக்குமதியின் மீது தான் நம்ம செய்கிறோம். இரண்டாவது மிகப்பெரிய செலவு அப்படின்னு தங்கத்துடைய இறக்குமதி. அப்போ தங்கத்துடைய இறக்குமதியை தேவையில்லை, இது சில நாட்களுக்கு தள்ளி போடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் நாட்டு மக்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, நீங்கள் தங்கம் வாங்குவது சில காலங்களுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று. 1967 இந்திரா காந்தி அம்மையாரே அது மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அந்த சைனா வார் வரும்போது இது மாதிரியான ஒரு அறிக்கை வந்தது. நீங்கள் இப்போ இறக்குமதி செய்யாதீங்க, கொஞ்சம் குறைங்க, நீங்கள் வாங்குவது கொஞ்சம் நிறுத்தி வைங்கன்னு அவங்களும் அறிக்கை கொடுத்துருக்காங்க. 1967 அடுத்த முறையே இப்போ இந்த தடவை கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, மக்களிடையே ஒரு பீதியை ஏற்படுத்தும். நிச்சயமாக அவர்கள் என்னுடைய கணக்கு பிரகாரம் இறக்குமதி சில காலத்துக்கு அவங்க தடை பண்ணி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதாவது ஏற்கனவே ஒரு விஷயம் இருந்தது என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தங்கத்தின் மீது இறக்குமதி வரி அதிகமாக பண்ணுவாங்க. அது இறக்குமதி அதிகமாக பண்ணாங்கன்னா அதனுடைய தாக்கம் நுகர்வோரை போய் சேரும். அது அவங்க விரும்ப மாட்டாங்க, மக்களுக்கு போய் சேரும், அது விரும்ப மாட்டாங்க. அதை விட இறக்குமதியை சில காலத்துக்கு தடை செய்து வைக்கலாம், அல்லது சில காரணங்களுக்காக மட்டுமே இறக்குமதி செய்யலாம், மற்ற காரணங்களுக்கு இறக்குமதி செய்ய வேண்டாங்கிற ஒரு முடிவு கூட அவங்க வரலாம். அதுக்காக முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருக்காரு, நீங்கள் சில காலங்களுக்கு தங்கம் வாங்குவதை நிறுத்தி வைங்கலாம். CA மற்றும் CMA படிப்புகளுக்கான முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய கல்லூரி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. NMC ஆடிட்டிங் காலேஜ், ஈரோடு.